Taste the Daily. அடுத்து அத்திக்கடவு வனவாசி திட்டம் சார்பாக கௌசிகா சதாசிவம். பேசுகிற போது ஒரு கருத்தை சொல்ல மறந்துவிட்டேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ கோவை புறவழி சாலை என்பது எடுக்கிறாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சூலூரிலிருந்து ஒரு பாதை இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா கார்னம்பேட்டையிலிருந்து ஒரு வழி இருக்கு. பல்லடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி வரைக்கும் ஒரு வழி இருக்கு. இதை எடுப்பார்களானால் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் இருக்கிற விவசாயிகள் முழுமையாக பாதிக்கப்படுவார்கள். அதனால் தயவு செய்து இந்த திட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்பதை பெரிசாக வலியுறுத்தி அதை செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் அதிகமாக 1 ஏக்கர் 2 ஏக்கரா வச்சிருக்கிற விவசாயி தான் அதிகமா இருக்கிறவங்க அதுல முழுமையா பாதிச்சிருவோம். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க ஆய்வு செஞ்சிருக்கலையே பாத்தீங்கன்னா இந்த சுரேஷ் 2 ஏக்கரத்தை இருக்குதுங்க. 2 ஏக்கராவில் சென்ட்ரல் போயிடுச்சு. இந்த ஒரு முக்கோணம் அதில் சோழியே முடிஞ்சு போயிருங்க. அதனால அதையும் கொஞ்சம் தாங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏன் நாங்கள் விரிவாக்கத்திற்கு எதிரானவர்கள் அல்ல ஐயா, விரிவாக்கத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஏற்கனவே சாலை இருப்பதை விரிவாக்கம் செய்துவிட்டு அதே நேரத்தில் இடையூறு இருக்கிற இடத்தில் மேம்பாலத்தை கட்டிவிடலாம். அப்படி செய்தால் நிச்சயமாக மக்களுக்கும் பலனாக இருக்கும், விவசாயிகளுக்கும் காப்பாற்றியதாக இருக்கும். நன்றி.